The best of fashion, now closer to you. Easy Buy, now at Gergambakam. Grand launch on June 8. இப்படியே மீன் பிடிச்சின ஊர் சுத்திட்டு வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. சார், நீங்கள் ஏர்லியாக ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் இப்போ விஜய் ஸ்ரீ, வெங்கட் பிரபு, இந்த இவங்களுக்குள்ள இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? குவாலிட்டி ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்டேட் ஆகுறதான். ஒரு 10 years 15 yearsக்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வருவாங்க. சொல்கிற விதமாகட்டும், அவங்களோட சூழ்நிலை, அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி விஷுவலாக கொண்டு வருவாங்கங்கிறதா முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் விஜய் ஸ்ரீ ஆகட்டும், வெங்கட் பிரபு ஆகட்டும், இன்றைக்கி ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் எடுத்துகிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஜிட்டல் மோடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்னா என்ன சொல்லுவீங்க? டிசிப்ளின். அதுதான் இப்போது சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது, சினிமாவில் வந்து பார்ட்டிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த எல்லா பார்ட்டிக்கும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்குது, அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னார். இது ஒரு ரீசனாக இருக்குல்ல? இல்லை, அது ஒரு ரீசன். பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷனாக தலைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ், டெஸ்டினி. என்ன சொல்கிறதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன். இன்னொன்று, பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரு, நான் நல்லா இருக்கேன், கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் சாப்பாடு, அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோடய டிஎன்ஏ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோடய மனைவிக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கோ ஆக்டர், ப்ரொடக்ஷன் சைடில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கு? எந்த படத்துக்கு? ஜென்ரலாக ஒன்று என்னோடய ஃபேன்ஸு ஒரு தரமான படம் கொடுப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு எல்லாம். அந்த நம்பிக்கை தான் டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு ஹரா படத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ப்ரொடக்ஷனில் எப்படி கதையை நோக்கி போகிறதுனால ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், கதைக்கு என்ன வேணுமோ அந்த செலவு பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது, லைவோடு இருக்குங்கிறத படங்கள். சில மலையாளம் படங்கள் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்க, அந்த படங்கள் எல்லாம் ஓடுறதுக்கு காரணம் கொஞ்சம் லைவாக இருக்குது, நம்ம லைஃபுக்கு கிட்டே இருக்குங்கிறது இருக்குது. அந்த மாதிரி படங்களில் நான் கொஞ்சம் விரும்பி நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கு. சரி, பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் ஃபேன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஃபேன் பேஸ்டு ரசிகர் மன்றம், இதை ஒரு ஒருங்கிணைச்சு பல நலத்திட்ட உதவிகள் பண்ணுறதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் 80s ரொம்பவும் பிரபலமான இருந்த நீங்கள் முதல் முறையாக 2012 தான் அவங்கள சந்திச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. பிளஸ் 2014 இன்னைக்கு வரைக்கும் உங்களோட பிறந்தநாள் மே 10ன்றதுனால ஒரு 10ஆம் தேதியும் உங்க ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவி பண்றாங்க. வருஷம் மே 10க்கு பல நலத்திட்ட உதவி பண்றாங்க, அதில் நீங்க கலந்துக்கிறீங்க. இவ்வளவு தாமதமாக இருந்தாலும் அப்டேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களே, அது என்ன ரீசன்? இல்லை, மே 12 என்னது, மே 10 பிப்ரவரி 2014 முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா அவ்வளோ கேச்சிங்காக இருக்கல. டிஜிட்டல் மோடெல்லாம் வந்தது 2000க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ பெரிய பரபரப்பு பேசலை. என்ன மாதிரியே என்னோட ஃபேன்ஸும் அது டெய்லி போட்டு அது விளம்பரப்படுத்தணும், அதுன்றது அவங்களுக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு பொக்கிஷமாக ஃபேன்ஸ் கிடச்சிருக்கிறது. அவங்களுக்கு எப்போவுமே நன்றி. ஸோ ஒரு ஃபேன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்க வரார், உங்களை கழிச்சு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர் சந்திக்க வரார். அப்போ கூட இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க போய் சந்திக்காதீங்க, உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க, அவர் உங்க பேர் கரெக்டா சொல்றாரான்னு பார்க்கலான்ற போது லிஃப்ட் திறந்து வந்து நீங்க அவர் பேரை வந்து இன்னும் கருணாகரன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா ஒரு பதிவு இருக்கு. அதோட பேக்ட்ராப் என்ன? ஏங்க, ஃபேன்ஸ் எப்படிங்க மறக்க முடியும்? பேசிக் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னோட இருக்காங்க. அவங்க சில நாட்கள் வரலாம், போகலாம், மீட் பண்ணாமல் இருக்கலாம், விஷயங்கள் வேறு வேறு, ப்ரியாரிட்டிஸ் வேறு. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அவங்கள மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டேன். மறந்தால் அது ஒரு விஷயமே வேறு. பிகாஸ் தேர் ஸோ ஜென்யூன்லி இன்வால்வ்டு
வித் ஆக்டர் மோகனுங்கிறதுனால ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம். ஸோ ஒருத்தர் 2 பேர் இல்லை, அவங்க பண்ணுற விஷயத்துக்கு, அவங்க ஃபேன்ஸ் கிளப்பில் அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நான் வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறேங்கிறதெல்லாம் ஜுஜுபி. அவங்க மிகப்பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சரி, பொதுவாக ஒரு ஃபேன்ஸ்ன்றவங்க ஒரு கட்டத்தில் நான் உங்க கூட தங்கிடுறேன், உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லும் போது உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ உங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இன்னைக்கு தேனியில மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. கோகுலகிருஷ்ணன்றவர் வத்தலக்குண்டில் ப்ரொஃபஸராக இருக்காரு. அப்புறம் வந்து ஒரு புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா வந்து அனுசியா வந்து உங்க எல்லா படங்கள் பிள்ளைநிலா ரிலீஸ் தவிர, ஏன்னா அன்னைக்குதான் அவங்களோட டெலிவரி ஆனதாகும், அதை தவிர மீது எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வந்து கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நீங்க ரசிகர் சொல்லி ஃபேன்ஸ் ஆனா ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, ஃபேமிலி என்ன பண்றாங்க, ஃபேமிலி பாருங்கன்னு உங்களோட வார்த்தைகள் வந்து டைவர்ட் ஆயிடுது. அதுக்கு ரீசன் என்ன? இல்லை, நான் பண்ண புண்ணியம், இதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை. இதெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்கள். அவங்க முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவரோட குடும்பம் சூழ்நிலைகள் இருக்குங்கிறது தான். நான் என்னோடய ஃபேன்களுக்கு முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தது, படங்கள் பாருங்கிறத நான் எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருக்குது. ஆனால் என்னையே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க லைஃப் அவங்க எடுத்துகிட்டு கூடாது. ஸோ படிக்கணும், வேலைக்கு போகணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், அப்பா அம்மா ஆகட்டும், அதுக்கப்புறம் மனைவி மக்களில் பார்க்கணும், அதோட நம்ம படங்களும் பாருங்கிறத நான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காருங்க கேட்கும் போது எனக்கு கர்வமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது மாதிரி மலேசியாவில் ஒரு மறக்க முடியாத ரசிகை, அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண், உங்க போட்டோவை டாலரா வச்சிருக்காங்க. அப்படி அதை எப்படி பாக்குறீங்க? அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும், வேற என்ன சொல்றது. அவர் வீட்டுக்காரர் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அம்மா வந்து இங்க அதை காட்டிட்டு பையன் சொல்றா பாருங்க பாருங்கன்னு சொல்ல காட்டுமான்னாங்க. காட்டினா ஒரு இஸ்லாமிய பொண்ணு இந்தியாவிலேருந்து வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க அதை படிக்கும்போதோ பார்க்கும்போதோ என்னை பார்த்து பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக புருஷன்கிட்ட சொல்லி, புருஷன் எவ்வளோ பெரிய மகான் மாதிரி என்னை பொறுத்தவரை, ஏன்னா வச்சுக்குமா மோகன் தானே எனக்கும் பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு சொல்லி குடும்பம் நடத்தி இப்போது சமீபத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னென்னு அப்புறமா தான் தெரியும், அவர் அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. ஸோ அவரை இந்த ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கு. ஏன்னா என்னோடய பாடல்கள் கேட்டு தான் நைட் தூங்குவாங்க, பையன் தான் போட்டு விடுவாங்க டெய்லி சிடி ஆகட்டும் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கேட்டால் அவங்க உடம்பு சரியில்லை, அதனால அவங்களோட ஆசை எப்படியாவது போய் காட்டணும்னு சொல்லி போய் காட்டிட்டு மோகன் சாரான்னு இங்கே வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா மதம் தாண்டி மொழி தாண்டி அதெல்லாம் வேறு, நம்ம ஜாதியோ மதமோன்றது இல்லை. என்னோடய ஃபேன்ஸுகள் எத்தனையோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, அதை பற்றி எல்லாம் இல்லை. ஆனால் இந்த அம்மா ஒரு இங்கேருந்து போய் வேற ஒரு நாட்டில் வாழ்ந்து அங்கேயும் நம்மளை பற்றி பாடல்களோ படங்களோ பார்த்து நான் நடிக்காத டைம்லேயும் என்ன இவங்களெல்லாம் கொண்டாடிருக்காங்கன்னா நன்றி தவிர வேற என்ன சொல்லவே தெரியல. நிச்சயமா சார். 77 கோகிலா, 80 மூடு பணி, ஒரு 7 இயர்ஸ் கேப்ல ரெட்டைவால் குருவி. அந்த கேப் என்ன? அதுல வந்து மூடு பணி கோகிலாக்கு அப்புறம் பாலுமேந்திரா சார்ட்ட பண்ணும்போது நீங்க உங்களை எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிட்டீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ரெட்டைவால் குருவி? சார், பாலுமேந்திரா சார் கிட்ட பார்த்தீங்கன்னா பொதுவாக அவர் படத்தில் எல்லாரும் சிறப்பாக தான் நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லி கொடுக்குற விதம் அப்படி, எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணுங்கிறது அவருக்கு எக்ஸ்ட்ரானரியாக தெரியும். ஏன்னா அதான் சொன்னேன், அவர் எடிட்டர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் போக கேமராமேன், எவ்ரிதிங் இன்வால்வ்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே. நான் வந்து கோகிலா பண்ணும்போது ரொம்ப நியூ கமர், எனக்கு எதுவுமே தெரியாது. மூடு பணியிலையும் கிட்ட அதுதான். ரெட்டைவால் குருவி வெரி டிஃபிகல்ட் ரோல் ஆக்சுவலாக. அது ரொம்ப காமெடியாகவும் ஆகிடக்கூடாது, வில்லனாகவும் ஆகக்கூடாது. ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை சம்சாரம் பண்ணுறான், ஒரு ஃபேமிலி நடத்துகிறான், ப்ரெக்னென்ட் ஆகுறதுன்னா பொதுவாக யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி பண்ணலாம் அப்படிலாம். அதை வந்து டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஒர்க்கிங் அந்த ஒரு ரோப். அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், அப்படி பண்ணால் அப்படி ஆகிடும். ஒன்றும் வில்லன் மாதிரி ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப காமெடி மாதிரி ஆகிடும். இது ரெண்டுமே இல்லாமல் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெய்னர் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது பாலு சார் தான். டோட்டல் கிரெடிட் அவருக்கு தான். அது அவர் சொல்லி கொடுத்தது, அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் பண்ணதான்
ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் அவரோட படங்கள் எல்லாம் நடிக்கும்போது கற்றுக்கிற விஷயங்கள். ஸோ ஜூனியர். ஒரு மேக்கப் இருக்காது, ஒன்றுமே இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்கன்பாரு, ஒரு லைட்ஸ் இருக்காது. அவரோட கேமரா அது எப்படி அந்த அவ்வளோ அழகாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாருன்னு இது வரைக்கும் தெரியாத ஒரு உண்மை. அந்த டைம்லேயே மிகப்பெரிய கேமரானாலையும் முடியாதது அவர் செஞ்சு காட்டார். அது மிகப்பெரிய விஷயம். ஐ எம் ஸோ லக்கி. சார், ஒரு கலைஞனுக்கும் தன்னோட முதல் படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். உங்கள் முதல் படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரன், இளையராஜா, அசோக் குமார், நீங்கள் 2 பேரும் ஜாகிங் வர மாதிரி ஒரு ஸ்டில்லு. அந்த டிசைனை பார்த்தோன்னே என்ன இம்பேக்ட் இருந்தது? ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. அந்த படம் உருவான விதம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது எத்தனையோ விதத்தில் ரொம்ப புரட்சி பண்ண ஒரு படம் நெஞ்சத்தை கிள்ளாது. அந்த டைமில் தேவி செட்டியார் அவங்களுக்கும் இந்த டைமில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படத்தை தான் ஃபஸ்ட் டைம் தேவி தியேட்டரில் இவ்வளோ பெரிய பெரிய பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டில்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டில்ஸ் ரவி போட்டது அப்படி பண்ணாங்க. இட் வாஸ் வெரி 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 பாப்புலர். அந்த டைமில் அவ்வளோ பாப்புலராக பேர் வாங்கிச்சு. ஏன்னா அர்லி மார்னிங்கில் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸு எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு எங்களுக்கு தான். அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம்னு எனக்கு தெரியல, பட்டு ரொம்ப ரேராக தான் ட்ரெய்லர் விடுவாங்க அப்போல்லாம். பட்டு இந்த நெஞ்சத்தை கிள்ளாத அந்த பாட்டை பருவமே பாட்டை வச்சு ஒரு ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் விட்டுருந்தார் லெனின் சார், கிரேட் எடிட்டர். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லாமே த்ரில்லிங் ஒரு ஃபீலிங் தாப்போம். பிரதாப் போதன் ஆகட்டும், சுஹாசினி ஆகட்டும், சரத்பாபு சார் ஆகட்டும், நிறைய பேர் அந்த கூட்டணி, பிரதாப், சுஹாசினி, நான், சரத்பாபு, அப்புறமா அந்த சாந்தி வில்லியம்ஸ் அவங்களெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மோரோவர் இது எப்படின்னா, ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பேர் கூட்டிகிட்டு போனால் குழந்தைய அப்படியே கையை பிடிச்சிட்டாலே போதும், குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி நான் ஒரு குழந்தைய இருந்தேன். அவங்க வந்து கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்கங்கிறதா உண்மையான விஷயம். ராமநாராயணன் சாரோட 7 படங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ராமநாராயணன் ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபைனான்ஷியர், வாட் எவர் யூ மை சே. அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது இது இத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணும், இது இப்படியெல்லாம் எடுக்கணும், இது எப்படி எடுத்தால் இவ்வளோலாம் செலவாகும், இதோட அவுட்கம் இவ்வளோங்கிறது அப்படி ஒரு கால்குலேட் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு இருந்தார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சினிமானாலே காமர்ஸ் தான் பேசிக்கல். போட்ட பணம் வரணுங்கிறது முதல் இருக்கும். அதில் பேர் புகழும் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சில பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பணம் செலவு பண்ணி அதுலேருந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. அது ஒரு சார்பான ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். பட் ராம்நாராயண் என்றைக்குமே அவர் அப்படி பண்ணவே இல்லை சார். சார் வந்து 100 படங்கள் மேலே இயக்கிய ஒரு டைரக்டர்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. இட்ஸ் நாட் எ ஜோக். மிகப்பெரிய சாதனையாளர். அவரோட அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். சினிமாவுக்கு என்ன தேவை, சீனுக்கு எவ்வளோ தேவைங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். சார், அந்த காலகட்டத்திலே நலம் நலமறி ஆவல், சாந்தி முகூர்த்தம் 2 லேடி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஜெயதேவி, ஸ்ரீபிரியா மேடம். அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்? இல்லை, ஸ்கிரிப்ட் போக நலம் நலமறை ஆவல் வந்து பிரபாகர், இப்போது வேலு பிரபாகரன் அவர் பேர், அவர் கேமராமேன். அவருக்காகத்தான் அந்த படமே பண்ணேன். அவர் மிகப்பெரிய டெக்னீஷியன். அந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி இனோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சுருக்கிற ஒரு கேமராமேன் கம் டைரக்டர். ஆக்சுவலி அவருக்காகத்தான் பண்ணேன். ஸ்ரீதேவி, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஸ்ரீதேவி ஆகட்டும், ஸ்ரீபிரியா ஆகட்டும், ஸ்ரீவித்யா ஆகட்டும், இவங்களெல்லாம் நமக்கு சீனியர்ஸ். அவங்களெல்லாம் பார்த்து ரசித்து வந்தவங்க. ஜெயசுதா ஆகட்டும், அவங்களெல்லாம் அவங்க வந்து கான்ஷீட் கேட்கும்போது அவங்க ஒரு டீமுக்கு ஒரு படம் பண்ணணும் போது வைநாட்னு சொல்லி கொடுத்ததான் சாந்தி முகூர்த்தம் கான்ஷீட். சார், அந்த காலகட்டத்தில் எல்லா நடிகர்களுக்கும் கலைஞரோட ஒரு படத்தை கதைவசத்தை நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பாசப்பறவைகள்னு ஒரு படம் வந்து அதில் நீங்கள் உங்கள் சொந்த குரலில் பேசி நடித்து அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த கலைஞர் வசனம் பேசிய அனுபவம் ப்ளஸ் கலைஞரை சந்தித்த போது உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக். கலைஞர் ஐயாவை நான் கோபால்புரம் லாய்ட் ஸ்டூடியோவில் தங்கியிருக்கும் போது கோபால்புரமில் அவர் வீடு போகிறது உண்டு, பேசுகிறது உண்டு. ஏன்னா எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது நான் ஐ ஷிஃப்டட் டு கோபால்புரம் லாய்ட்ஸ் ரோடில். அப்போவே அவர் வீட்டுக்கெல்லாம் போய் முரசொலி செல்வம் ஆகட்டும், அமிர்தம் ஆகட்டும், செல்வியம் ஆகட்டும், இவங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். முரசொலி மாறன் அவர்கள் ஆகட்டும் எல்லாம். அவர் 88-89 சிஎம் ஆகிறார். 89 அந்த எம்ஜிஆர் பீரியடுக்கு அப்புறம்.
அப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த பசி அப்போவும் ஒரு எழுத்தாளர், ஒரு சினிமா டைலாக் ரைட்டர், மேக்கருங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணும்போதெல்லாம் எப்போ இருக்கோ பார்த்துருக்கோம், பேசிகிட்டு இருப்போம். அப்படியே உருவான படத்தை பாசப்பறவைகள். சிவகுமார் சாரும் நானும் லக்ஷ்மி அம்மா இவங்களெல்லாம் நடிச்சிருக்கோம். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் ஒரு நாள் பேசிகிட்டே இருக்கோம். இப்படி பேசிட்டு போதே டப்பிங்கு குரல் பேசணும் அப்படி இப்படின்னும் போது அவர் கேட்டார், யாருக்கு அப்படின்னாரு ஐயா. அப்போ நம்ம செல்வம் இவங்களெல்லாம் இருக்கும்போது மோகன் சார்கிட்ட பேசணும் இல்லையானாரு. ஏன் இருந்தார்? இல்லை, பொதுவாக ஒரு நடிக்கிறாரு, அவர் பேசுகிறாரு. ஏன்னா உங்களுக்கு நல்லா தானே பேசுகிறாரு, ஏங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனை? எனக்கு இல்லை சார், வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இவரே பேசிட்டோங்க, சென்டிமெண்ட்டாவது இது இவர் பேசிட்டோம் அப்படின்னார். அன்றைக்கி அவர் கொடுத்தேன். ஏன்னா ப்ரொடியூசர் டைரக்டர் ஒத்துக்கிட்டா தான் நம்ம பேச முடியும். அவர் சொல்லி பேசின படம் 100 நாள் மேலே போன படம். படம் நல்லா இருந்துச்சு, என்னையும் ஏற்றுக்கிட்டாங்க, என் குரலையும் ஏற்றுக்கிட்டாங்க. கலைஞர் பர்சனலாக சொன்ன விஷயங்கள் என்ன பாராட்டி அவர்? இல்லை, அவரோட ஷார்ப் மைண்டு தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அவர் நகைச்சுவையாக இருந்தாலும் 10 பேர் வந்தாலும் 10 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவர் ஃபோக்கஸ் ஆகட்டும், மீதி எல்லாமே அவ்வளோ பிளானிங்கில் இருப்பார். அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அவரை பார்த்துருக்கேன். அதாவது 89 சிஎம், நான் சொல்கிறது 70ஸ்ல இல்லை, நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அவர் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஷார்ப்பாக மோகன் அப்படின்னு தான் கூடுவார். என்ன தம்பி எப்படி அப்படி தான் கூப்பிட்டு பேசுவார். ஒரு தடவை ஒருத்தர் பழக்கமானால எப்போ போனாலும் அவர் பேரோட கூப்பிடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என் முன்னாடி என் லைஃப்லையும் நடந்திருக்கு. பல பேருக்கு அப்படி கூப்பிட்டு பேசுகிறது உண்டு. ஒரு பியூட்டிஃபுல் விஷயம்னா சாரை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். அவர் சிஎம்மாக இருக்கும்போது சரி, சிஎம்மாக இல்லாதப்போ போய் பார்க்கலாங்கிறது அந்த அப்ரோச் வாஸ் எக்ஸ்ட்ராடினரிலி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. சார், பல வெள்ளி விழா வெற்றி விழா படங்களில் நம்ம சொந்த குரலில் பேச முடியலன்ற வருத்தம் இன்னைக்கு அது இருந்திருக்கேன் உங்களுக்கு? வருத்தம்ங்கிறத விட நான் முதல்ல மெனக்கடலை, ப்ரொடியூசர் டைரக்டர்களும் அது சொல்லலை, நானும் மெனக்கடலைங்கிறது தான் உண்மையான விஷயம். அது ஒரு டைமுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, படங்களும் போயிட்டு இருந்ததுனால, டைரக்டர்களும் அப்படி சொல்லிட்டு இருந்ததுனால அதை இன்னைக்கு அது எக்ஸ்கியூஸாக சொல்கிறது இல்லை. பட் தோஸ் ஃபார் த டேஸ். ஆனால் கலைஞர் ஐயா சொன்னதுக்கப்புறம், அந்த படம் நல்லா போனதுக்கப்புறம் நான் தான் பேசணும்னு முடிவு பண்ணேன், வேற ஒன்று. சார், தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டர்ஸில் ஸ்ரீதர் சாருக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. ஸோ உங்களோட தென்றல் எண்ணத்தோடு எப்படி அமைஞ்சது அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? அகெயின் அது தேவி ஃபிலிம்ஸ் அண்ட் ராயல் பிக்சர்ஸ் தாகா, இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ண படம். ரொம்ப அற்புதமான ப்ரொடியூசர்ஸ், என்னோட முதலாளிகள் தான். இன்றைக்கும் அவரோட தொடர்பில் இருக்கேன். அவர் அவ்வளோ நல்ல உள்ளம் உள்ள ப்ரொடியூசர்ஸ் 2 பேர். ஸ்ரீதர் சார் போது பேச்சுக்கு என்ன இருக்கு இடம்? ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் சார் வச்சு படம் பண்ணுங்கனால அவ்வளோதான். எப்போ டேட்டு தான் கேட்கணும் தவிர ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் படங்கள் பார்த்துருக்கோம்னா, நெஞ்சில் ஒரு ஆலயமாகட்டும், காதலுக்கு நேரம் இல்லையாகட்டும், இது இளமை ஊஞ்சல் அடைகிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்போ பார்த்து ரசித்துண்டு. நமக்கு இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ண முடியலையே, கிடைக்கலையேங்கும் போது ஒரு வாய்ப்பு வரும்போது அதை யூஸ் பண்ணேன். சச் எ ஜீனியஸ் டைரக்டர். அவ்வளோ மென்மையாக சொல்லி கொடுக்கக்கூடிய, ஹியூமராக எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அவர்கிட்டயே கற்றுக்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு ஹியூமர் ஆகட்டும், சேட் ஆகட்டும், ஒரு அற்புதமாக விஷுவலாக கொண்டு பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர். அவரோடவே அந்த சித்ராலய கோபு இருந்தார், பிரமாதமான ரைட்டர் டைரக்டர். இவங்களோட ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ண வாய்ப்பு வந்துச்சுங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சித்ராலய கோபு சார் டைரக்ஷன் ஒரு படம் பண்ணிருக்கேன். ஆமாம் பண்ணிருக்கேன். அது ஏஎம் சார் வசந்தி படம். அவர் அதான் சொல்கிறேன், அவர் எல்லாம் பேசும்போதே அவ்வளோ ஹியூமர் இருக்கும். பேசிக் நகைச்சுவைங்கிறத விட அது எந்த சிச்சுவேஷன் கொடுத்தாலும் அதே நகைச்சுவையாக மாற்றுவாங்க. அதுதான் அவங்களோட பலமே. அதில் ரொம்ப பிரமாதமான விஷயம். தென்றல் எண்ணத்தோடும் மிக சிறப்பாக ஓடிச்சு. இளையராஜா சார் அத்தனை பாடல்களும் ஹிட்டு. நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ். அதனால பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி கேபி சார் கூட நடிக்க முடியலன்ற ஒரு வருத்தம் என்னைக்காவது இருக்கா? ஆனால் மரோச்சரித்திர படம் தமிழில் படமாக்கப்படும் போது நீங்கள் தான் அது தமிழில் பண்ணுறதா இருந்ததா ஒரு செய்தி இருக்குது. நான் முதலாக கையெழுத்து அட்வான்ஸ் வாங்கின படம் கேபி சார் படம் தான். அது மரோச்சரித்திரம் என் தமிழில் பண்ணணும்னு சொல்லி பெங்களூரில் நான் இருக்கும்போது பிரபு ஃபிலிம்ஸுங்கிறது மரோச்சரித்திரம் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு என் நம்பரை பிடிச்சி என்னை பார்க்க சொன்னார். நான் இங்கே வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு 2-3 மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீ வந்தால்
கரெக்டான ஆளுன்னு கேபி சார் நினச்சதுனால அரங்கநாள் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவர் பையன் இன்றைக்கும் இருக்கான். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், என்னோடய அட்வான்ஸ் இன்றைக்கும் உங்கள் கையில் இருக்குன்னு. அந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கின படம் அதுதான். ஆனால் அவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுங்கிறதுல அவர் டைம் கொடுத்தாரு. அந்த டைமில் நான் வந்து கிழக்கே போகும் ரயில் தெலுங்கு அனதர் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர் பாப்பு சார் டைரக்ட் பண்ணுறது தான் தெலுங்கு படம் நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் போயிட்டேன். போய் நடிச்சிட்டு வர இங்கே ஷூட்டிங் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தார். அப்போது வந்ததும் என்ன தேடுறாரு கேஷுவலாக, எங்கே மோகன் எங்கேனாரு. இங்கே தான் இருக்கான்னு பார்த்தா நான் ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாரும் மத்தியில் நிற்கிறேன். என்னன்னா டோட்டல் மீசையும் மொட்டையும் அடிச்சிருந்தேன். மொட்டை தலை ஷேவ் பண்ணி மீசி எடுத்திருந்தேன். அந்த கிழக்கே போகும் தெலுங்குல ஒரு சீனில் கழுதை மேலே கூட்டிகிட்டு போகும்போது தலையில ஷேவ் பண்ணி, அதுதான் அந்த படத்தோட ஃபினிஷிங் ஷாட்டாக எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. நான் வந்துட்டேன். இப்போ தான் பார்த்து கோச்சிட்டு அண்ணா பின்னான்னு திட்டுறாரு. எவன்டா இதெல்லாம் ஷேவ் பண்ண சொன்னேன். நான் வந்து நோ சார், பாப்பு சார், கிழக்கே போகும் ரைட் சார், தெலுங்கு சார், தூர்ப்பு வெள்ளை சார் அப்படிலாம் சொல்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஒன்று அப்படி இல்லை சார், தட் டாங்கி சீன் சார்ன்ற. இப்போ தான் நான் இத்தனை நாளாக பிளான் பண்ணி படம் பண்ணோன்னு பிளான் பண்ணால் இப்போ அப்படின்னு ஒரு கேட்ட வார்த்தையிலெல்லாம் திட்டி முடி வரணுமே சார், என்ன அப்படியே அப்படி இப்படி சுற்றி நடந்துட்டோன்னு சொன்னார். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவோம், இந்த படம் அப்புறமா பண்ணுறேன் நான், அந்த பேர் முடி வளரட்டும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம்டா, இப்போ படம் பண்ண வேண்டாம்னு நிறுத்தி போஸ்ட்போன் பண்ணார். அந்த டைமில் பத்மினி கோலாபுரி வாஸ் சப்போஸ் டு டூ சரிதாஸ் ரோல். எவ்ரிதிங் வாஸ் ஃபிக்ஸ்டு. அரங்கண்ணால் தான் மரோச்சரித்ரா பண்ண ப்ரொடியூசர் தான் தமிழையும் எடுக்கிறதா இருந்துச்சு. அந்த போஸ்ட்போன் பண்ண டைமில் ஒரு 6 மாதத்து வரணும், முடியெல்லாம் கரெக்டாக வளரணுன்ற டைமில் ஒரிஜினல் மரோச்சரித்ரா தெலுங்கு வெர்ஷனை ரிலீஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் இட் வாஸ் அ சூப்பர் டியூப்பர் ஹிட். அதனால் இப்போ எடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க சொல்லி தான் நெஞ்சத்துக்கு இல்லாத ஹீரோக்காக மகேந்திரன் சார் தேடிட்டு இருக்காருன்னு அனந்து சாருக்கு நியூஸ் போய், அனந்த் இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டிய ஒரு பையன் இப்போ ஒரிஜினல் மரோச்சரித்ரா ரிலீஸ் ஆனதுனால பண்ண மாட்டோம், இப்போ வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், நாடகம் இதுலலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொன்னதாகவும் அப்படி என்னை பார்த்து கூப்பிட்டதாக நெஞ்சத்தை கீழாத வந்து அந்த டைமில் இருந்து கிட்ட சிந்து பைரவி, அக்னி சாட்சி வரைக்கும் படங்கள் கேட்டிருக்கிறது உண்மை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பயணங்கள் முடியுது அந்த டைம்லலாம் நான் ஓவர் பிஸி ஆகும்போது அவர் கூப்பிடுற நாட்கள் அவ்வளோ நாட்கள் என்னால் கொடுக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் போகும்போது சாரி சார், தப்பாக நினைக்காதீங்க சார், அந்த புது டைரக்டர் அந்த புது ப்ரொடியூசர் கால் ஷீட் கொடுத்துருக்கேன்னா கடைசியில் நீ என்னைக்கு இருந்தாலும் யூ ஆர் மை ஆக்டர் கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார். இந்த படம் பேர் என்ன? எந்த படம்? மரோச்சரித்ரா தமிழில் வைக்கிறதா? இந்த படம் பேர் அலைகள் எழுதிய கவிதை.